இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இவர் கோயிலுக்கு போயிட்டு தன்னுடைய மனைவி கூட சாமி கும்பிட்டு வரும்போது அவங்கள பார்த்த உடனே அங்க உட்கார்ந்து இருக்க ஒரு பிச்சைக்காரர் மூஞ்ச மூடுகிறாரு. உடனே இவரு அங்க பக்கத்துல இருக்க ஒரு சாமியார் கிட்ட அவர் யாரு புதுசா இருக்கிறாரு, நான் அவரை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு அந்த சாமியார் அவர் 3 மாசமா இங்கதான் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு தான் இருப்பாரு, யாரு எது கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இவருக்கு மனசு கேட்காம அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் என்னால முடிந்த உதவிகளை உங்களுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு போர்வைய விலக்கி பாக்குறாரு. பார்த்தா இது அவருடைய அப்பா. பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாரு. உடனே தன்னுடைய அப்பா கிட்ட எதுக்காக நீங்க இங்க வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர், நீ காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்துட்ட, அதுக்கப்புறம் உன்னுடைய தம்பி கல்யாணம் பண்ணிட்டு அவனுடைய பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டான், நீ இப்படி என்ன விட்டு வெளியே துடித்து விட்டுட்டா நான் எங்கடா போவேன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன், நீ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது, நான் என்னுடைய பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழணும், நீ எங்கேயாவது போய் பிச்சை எடுன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டுட்டான், 2 பிள்ளைங்களை பெத்தும் இன்னைக்கு நான் நடுத்தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அழுகிறாரு. உடனே இவரு, என்னைய வந்து பார்க்க வேண்டியதுதான், நான் உயிரோட தானே இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பெரியவர், நீ காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதுனால சொத்தை எல்லாத்தையும் உன்னுடைய தம்பி பேர்ல எழுதி வச்சுட்டேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னுடைய மூஞ்சில வந்து முழிக்கிறது, உன்னுடைய மூஞ்சில முழிக்கவே எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்றாரு. உடனே இவரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்க என்னுடைய வீட்டுல வந்து ராஜா மாதிரி வாழுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவை அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த நபர் செய்த செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.